You are watching Grace Television. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை குறித்த அவரை மட்டுமே சொல்லுவது, அவருடைய வார்த்தைகளை சொல்லுவது பெரிய சந்தோஷமாக இருக்குது. கடந்த நாட்களில் என் இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் என்றைக்கும் உயிருள்ளவர், மரித்தும் உயிரோடு எழுந்தவர் என்று உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். சரி, அவர் உயிரோடு எழும்புவதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்ன, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு. அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாருங்கள். ஏன் அடிக்கப்பட்டார்? ஏன் அடித்தாங்க அவரை? இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அடித்தாங்க? யாருக்காக அதை செஞ்சாங்க அப்படின்னா, அவருக்காக இல்லை. அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? எங்கேயாவது கலகம் பண்ணாரா? ஏதாவது குற்றச்சாட்டு அவர்கிட்ட இருக்கா? அன்று முதல் இன்று வரைக்கும் அவரை குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? சத்துரு சொல்லுவான் தேவையில்லாததை அனைத்து. ஆனால் என் அருமை ஆண்டவர் உத்தமர், என் ஆண்டவர் நீதிபரர், எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் இயேசு பாவம் அறியாதவர். அந்த ஆண்டவர் ஏன் அடிக்கப்பட்டார்னா, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தான் அடிக்கப்பட்டார். உயிரோடும் இருக்கிறார். அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும், மறந்துடுறோம். அதை நினைத்து வாழ்வதற்கு தான், இவைகளை நினைத்து வாழ்வதற்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கும்போது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் பாருங்கள். எதற்காக தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களை அப்புறப்படுத்தும்படி, நம்முடைய அக்கிரமங்களை மாற்ற. 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்தோம், அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கவனிச்சிங்களா? ஒரு மனுஷன் தப்பு பண்ணா அவனுக்கு தான் தண்டனை. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு நாம அக்கிரமக்காரர்கள்னு சொல்லி இருக்கு. அது அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். அப்படி அக்கிரமக்காரர்களுக்காக ஆண்டவர் மரித்தார். மட்டுமல்ல, அவர் அடிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம், நமக்கு வரக்கூடிய அந்த அக்கிரமத்தின் பிரதிபலனான ஆக்கினையை நாம் அனுபவிக்காதபடிக்கு அவர் மேல் சுமத்தப்பட்டது, அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஆண்டவர் அடிக்கப்பட்டார். இரண்டாவது, ஆண்டவர் அடிக்கப்பட்டதின் இன்னொரு காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த மரணத்தின் மூலம் அவர் அடிக்கப்பட்டார் என்றால், கவனிக்கிறீங்களா? நம்முடைய பாவங்களை அகற்ற. பாவம் செய்யாத ஒரு மனுஷன் கூட கிடையாது. எல்லாருமே பாவம் செய்தவங்க தான். எல்லாரும் பாவிகள். உலகத்தில் எல்லாருமே. நான் ஒரு தப்பு கூட செய்யலன்னு உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒரு நபரை காட்டுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நபர். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தவறு கூட செய்யவில்லை என்று இந்த பரிசுத்த வேதம்
நாங்கள் இதை நம்புகிறோம். இது வார்த்தை தான், இது பேப்பர் தான், இதில் அச்சிடப்பட்டிருக்கு. ஆனால் இதற்குள்ள உயிர் இருக்குது. ஏன்னா அவரே வார்த்தை, அவருடைய உயிர், இது அவருடைய உயிர். இதில் பொய் சொல்லாது. இந்த வார்த்தை உத்தமத்திலும் உத்தமம். ஆக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒரு பாவமும் அறியாதவர். நாம தான் பாவிகள். அப்போ இரண்டாவது என்ன? இயேசு ஏன் அடிக்கப்பட்டார்? இயேசு ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுப்பதற்கு. ஏன் பரிசுத்தம் இல்லைன்னா அவரை தேட முடியாது, தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. பரிசுத்தம் இல்லாவிட்டால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆக இருதயத்தில் பரிசுத்தம். பாவம் போனாதான் பரிசுத்தம் வரும். எனவே பாவம் நீக்கப்பட, நம்முடைய பாவங்கள் அகற்றப்பட இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்தில் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறதா? ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார்? ஏன் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார்? அப்படின்னா நாம் தேவனிடத்தில் சேர்க்க முடியும் நம்மை. அப்போ மனிதன் தேவனை விட்டு தூரம் போனவன். ஆதாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தவன். ஆனால் என்றைக்கு பாவம் செய்ய ஆரம்பித்தானோ, தேவனுடைய வார்த்தையை மீறி செல்ல ஆரம்பித்தானோ, அன்றைக்கு ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பிரிவு வந்துவிட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன? தூரம் போன மனிதனை ஆண்டவரிடத்தில் பரலோக தேவனோடு இணைக்கும்படியாய், கிட்ட சேர்க்கும்படியாய், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய். ஆண்டவர் யார் தெரியுமா? நீதியுள்ளவர். ஆண்டவர் இயேசு யார்? நீதியுள்ளவர். நீதியுள்ளவர் நமக்காக பாவமானார். வேதத்தில் படிக்கிறோம். அப்போ நீதியுள்ளவராய் நம் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் பாடுபட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மாம்சத்தில் கொல்லப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நான்காவது, எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணமும் அல்லது அந்த பாடுகளும் நமக்காக அவர் அடிக்கப்பட்டதின் நோக்கம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறப்போ புதிய ஒரு அனுபவத்திற்குள் போவ, புதிய வாழ்க்கை பெற. பாவத்தினால் பழைய வாழ்க்கையாய் மாறியது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிய வாழ்க்கையிற்குள் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது. அவர் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகும் போது புதிய வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். எனவே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்ற பல வார்த்தைகளை கேட்டோம். அதன் ஆண்டவர் அடிக்கப்பட்டது, தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கும் அவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிருள்ள இயேசு. உன் பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியும்.
உன் வியாதியை போக்க அவரால் முடியும். உன் குடும்பத்தை கட்ட அவரால் முடியும். உங்கள் தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். உங்கள் அனைவருடைய கண்ணீரை துடைக்க அவரால் முடியும். உங்கள் ஆண்டவரோடு இணைத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவரால் முடியும். இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தலை கொண்டாடி நீங்கள் அப்படியே கடந்து போகும்போது மறந்து விடாமல் தொடர்ச்சியாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென்.